யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி சுக்கிரன் யார், நமக்கு நம்மளோட காரகம் அவருடைய யார் என்று பார்ப்போம். நம்மளோட உறவுகள் அவர் என்னவாக இருக்கார், அந்த உறவுகள் நம்ம எப்படி வழி நடத்தினா நமக்கு சுக்கிர பகவான் அருள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹேமருந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமகுரும் சர்வசாஸ்திர பிரவாக்தாரம் பார்க்கவும் பிரணமாய. பனிமுல்லை தாமரையும் போன்ற வெண்மையான நிறமுடையவன். அவர்கள் அசுரர்களின் குரு, எல்லா சாஸ்திரங்களையும் உரைப்பானாவான். பிரகுவின் புதல்வன் அந்த சுக்கிரனை வணங்குகிறேன். ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி இருந்தாருன்னா எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவர்களாக இருப்பார். உச்சமாக இருந்தால் அதே தான் வரும். அதில் கூடுதலான கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா பணத்துக்கு பெரிய கோடீஸ்வரம் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கும். சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஆனால் அதே விஷயத்தில் ஒரு தவறுகள் நடக்கும். அதாவது ராமபிரானுக்கும் சுக்கிரன் உச்சம்தான். உச்சமாக இருந்தால் ராமனாகவும் இருக்க முடியும், ராவணாவும் இருக்க முடியும். ராவணா என்னங்க, பல பெண்களை கவர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி சுக்கிர பகவான் அவர் இருக்கிற நல்ல சாரம் 3 அவர் உச்சமாக இருக்கிற இடத்துல 3 நட்சத்திரங்களுக்கு உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் அவர் நிற்கிற சாரங்கள் மட்டும்தாங்க அவர் ராமனாக இருக்கிறதும் ராவணாக இருக்கிறதும் அதேதாங்க. அதேமாதிரி ஆட்சியாக இருக்கிற இடத்துலையும் அவர் ஆட்சியாக இருக்கிற இடத்துல 3 நட்சத்திரம் இருக்குங்களா, அந்த நட்சத்திரத்தையும் அவருக்கு பகைவர் இல்லாத நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்த தொல்லைகள் இல்லாத அவருக்கு பணம் அவருக்கு அழகாக அவருக்கு ஈஸியாக பணம் ஈட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக அவர்கள் பணம் ஈட்ட வசதி வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அழகன் சுக்கிர பகவான் என்னாலே பார்த்தீங்கன்னா அழகன் தான். யாருக்கெல்லாம் சுக்கிர பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கார், இல்லை ராகுவோடு சேர்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா மேக்கப் இல்லாமல் அவங்களால வெளியில் வரவே முடியாதுங்க. இது சுக்கிரன் ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக சென்ட் அடிக்காமல் வெளியே வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சென்ட்டோட வாசம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு சென்ட்டுனால நமக்கு மூக்கை பிடிச்சிட்டு போயிடுவோம். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கவங்கள கொஞ்சம் அதாவது பார்க்க அவங்கள அழகு பண்ணிக்காமல் வெளியில் வரவே மாட்டாங்க. உச்சமாக இருக்கவங்க அதே தான். அதாவது சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கவங்க அழகாக இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராகு பகவானோட சேரும்போது அழகாகவும் இருக்கணும், வசீகரமாக இருக்கணும், அடுத்தவங்கள மயக்கிற மாதிரி அவங்களோட தோற்றமாக இருக்கும். நீங்கள் முக்கால்வாசி சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சம்மந்தப்படாமல் அவங்க கவர்ச்சிகள் காட்ட முடியாது, நடிக்கவும் வர முடியாது. சுக்கிரன் ராகு அவங்களோட சேர்வையும் அவரோட சாரமும் வாங்கியிருந்தாலும், சுக்கிரனோட சாரத்தில் ராகு வாங்கியிருந்தாலும், ராகுவோட சாரத்தில் சுக்கிர பகவான் வாங்கியிருந்தாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க சினிமாவில் முன்னிலை நடிகையாக வர முடியும். திரிஷாவுக்கே பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்த்துருக்கேன். 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு இருக்கும். அதனால அவங்க முன்னணி நடிகையாக இருப்பாங்க. ஒரு 4 பேர் முன்னிலையில் அவங்க பேர் பேசப்படுற அளவுக்கு இருக்கும். அதேமாதிரி ஆண் நடிகனாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு இருந்தால் வசீகரமான அழகு இருக்கும். யாருமே நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக சரி, இதே ப்ராக்டிக்கலாக நம்மளோட கூடவே இருக்கிறோம். நம்ம பார்க்குற இடத்துல ஊர் பயணங்களை போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான ஒரு பார்வை, ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக சுக்கிர பகவான் ஆட்சியாகவும் அல்லது சுக்கிரன் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும், சுக்கிரன் ராகு சேர்வையாக இருந்தாலும் அந்த பெண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான், ஒரு வசீகரமான பார்வை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். இதுதாங்க சுக்கிர பகவானோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ அழகுனாலே சுக்கிர பகவான் தான். அதாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா அழகன், அழகு ரசிகன். அழகு ரசிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் நட்சத்திரம் உள்ளவங்களும் சரி, சுக்கிர பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கணும் சரி, ஒரு கலைகள் அவங்களால ஆராய்ச்சி பார்க்குறவங்க யார் பார்த்திங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. அதேமாதிரி ஒரு பஸ்ஸில் ஜன்னல் சீட்டு பிடிக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் இந்த பார்வை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜன்னல் சீட்டில் தான் உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேடிக்கை பார்க்குறது ரொம்ப அலாதியான பிரியம். பல கலைகளை ரசிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அழகு ரசிகன், வினோதன், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன். அனைத்து உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம். சுக்கிர பகவான் ஆட்சி உச்சமாக இருந்தால், பார்வை இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தால் இன்னும் பிரம்மாண்டம். காதலின் பிரதிநிதி, அதாவது காதலுக்கு கிரகமான முதல்ல சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தாலே அவர் நல்லா இருந்தாலே காதல் ஓகே சக்ஸஸ் அப்படின்னு நம்ம முதல் முத்திரை கொடுத்துக்கலாம்.
பிரதிநிதி கற்பனையின் ஊற்று, காவியமானவன் களிப்பூட்டுபவன். மகிழ்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் இந்த சொல்கிற திரும்பி ஆட்சி வச்சுருக்கவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும்னா கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு சிரிக்க வைக்கிறாங்க, இல்லை வந்து உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசினா சந்தோஷமாக இருக்குது மனசு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட மனம் சந்தோஷம் அடைகிற அளவுக்கு அவங்களால பேச முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா களிப்பூட்டு மனம் இவன், மலர் இவன், மங்கை இவன், அன்பு இவன், ஆசையும் இவன். ஆசைகளுக்கும் இவன் தான் சுக்கிர பகவான் தான் காரணம், மனசுக்கும் இவன் தான் காரகன். மலர்களிலும் சுக்கிர பகவான் எந்த மலர்களும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட அருள் இருக்கும். அதில் வந்து அவரோட மலர்கள் பார்த்தீங்கன்னா முல்லை மலருக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உகந்த மலர் பார்த்தீங்கன்னா முல்லை மலர். அதே வெண்தாமரையும் அவருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான அவருக்கு பிடித்த ஒரு பூக்கள். சலன படத்திற்கும் ஆதாரம் இவன். இது வித்தாரமான மெல்லிசைக்கு நாயகன் இவனே. ஒரு பெண்ணின் இளம் வயதில் யோகமுள்ள இவனது திசை வந்தால் அவள் ரம்பையாக ஒளி வீசுவாள். இளம் வயசு பெண்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பெண்களை நிறைய பேர் பார்த்துப்போம். அதில் ஒரு சில பெண்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதேமாதிரி ஆண்களே சரி ஒரு க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இளம் வயசில் சுக்கிர திசை யாருக்கு வந்தாலும் சரி முகம் நல்ல ஒரு பார்க்க ஒரு வசீகரமான தன்மை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இளம் வயசில் வர சுக்கிர பகவானோட திசை தான் அவ்வளோ அந்த ஒரு அழகு வசீகரத்தன்மையாக கொடுக்கக்கூடியது. இதே நடுத்தரமான வயதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர திசை பணம் பொருள் தான் ஈட்டக்கூடிய அளவுக்கு வசதிகள் வாய்ப்பு, வண்டி வாகனம் வீடு எல்லாமே நமக்கு வசதிகள் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் மீடியமான வயசு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு இல்லை பெண்கள் எல்லாருக்குமே திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கிடைக்கும். ஆனால் சுக்கிர திசை வரும்போது நேர்மையும் நன்னடத்தையும் கடைபிடிச்சோம்னா நம்ம அந்த பணங்கள் அது ஈட்டக்கூடிய எந்த பொருள்களும் சரி எது வந்தாலும் சரி நம்ம கைவிட்டு போகாது. நம்ம தவறுகள் அடுத்த பெண்களை நாடும்போது சரி அடுத்த ஆண்கள் நாடும்போது சரி சுக்கிர திசையில் கண்டிப்பாக அது முடியும் போது எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா சுக்கிர பகவானும் அவர் குருக்களில் அவர் வந்து குரு பகவான் தேவகுரு, இவர் அசுரகுரு. ஆக மொத்தம் எல்லாமே குரு தான். நல்லதை மட்டும்தான் போதிப்பார்கள், நல்லவராக இருப்பார்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாக அவருக்கு திகழ்வார்கள். குரு அல்லவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் வீரியம் இவன், புளிப்பு சுவையன், பல நிறமுடையோன், ராஜச குணத்தோன், வாதம் கபம் இரண்டும் உரியோன், வெள்ளி எனும் பெயர் பெற்றோன், வெள்ளி உலோகத்திற்கு இவனே அதிபதி. பஞ்சபூதங்கள் நீர் இவன், அந்தன இனத்தோன், வைரம் இவனுக்கு உரியது. ஆண் பெண் பிரிவில் ஆண் பெண் கிரகம் இவன். திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசை. அதுதாங்க நம்ம வீட்டில் வந்து தென்கிழக்கு திசையை மட்டும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் நமக்கு வந்து கிச்சன் தான் வரும். அந்த கிச்சனை எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுருக்கணுன்றது தான். சுத்தமாக வச்சுருக்கும் போது நமக்கு பணம் பொருளாதாரத்தில் நமக்கு வந்து அதிகமாக ஆகும், அபிவிருத்தியாக ஆகும். பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான பகுதி நம்ம எப்பயுமே தூய்மையாக வச்சுருக்கணும். அது நம்ம எப்பவுமே அந்த சிங்க்கு நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க்கும் சரி அந்த அடுப்பு ஸ்டவ் இருக்கிற இடமும் சரி க்ளீனாக வச்சுருந்தோம்னா சுக்கிர பகவான் பணம் பொருள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புண்டு. சுக்கிர பகவான் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாசல் வழியாக வரமாட்டார், அந்த வழியாக தான் வருவார். இந்த சுக்கிர திசைக்காக நம்மளோட சமையல் கட்டு வழியாக தான் சுக்கிர பகவான் வருவார். அதனால தான் ஐதீகம் அடுப்பங்கரையை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், சமையல் கட்டுகள் அழகாக அடுக்கலைகள் அழகாக அடுக்கி வச்சுருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு காரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து திசையே வராது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும் இந்த உத்திராடம், திருவோணம், அடுத்தது விசாகம், இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசையே கிடைக்காது. எல்லாமே அப்படியே வந்தாலும் கடைசி காலத்தில் 75 வயசுக்கு மேலே பணம் பொருள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்மளோட சந்ததிகள் தான் வாழ்வாங்க. ஆனால் இளம் வயசில் வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொடுப்பன உள்ளவங்க, பல வீடு, பல மாடி, பல வண்டி வாகனம் எல்லா சுகமும் அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர திசை தாங்க. அதனால் அது வர்றவங்க எல்லாமே பாக்கியஸ்தானவங்க சொல்லலாம். அவங்க எல்லாருமே நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களோட மனைவி, உங்களோட பெண் பிள்ளைகள் நீங்கள் வந்து சந்தோஷமாக நல்ல முறையில் வச்சுக்கணும். உங்களோட மனைவியோட கண்கள் ஒரு சிறு துளி வந்தாலும் உங்களோட பணம் இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். இது
சொல்லணும்னு சொல்கிறதுக்காக இல்லைங்க, நிதர்சனமான உண்மை. சுக்கிரன் என்னாலே உங்களுக்கு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் என்றாலே மனைவி என்று அர்த்தம். உங்களோட பெண் பிள்ளைகள், வயசு பிள்ளைகள், பருவ வயது பிள்ளைகள் என்று எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களோட அத்தையாக இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் வருவாங்க. அப்போ உங்களோட அத்தைகள் உள்ள உறவுகளுக்கு அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏன்னா உதவி ஹெல்ப் பண்ண முடிஞ்சவரை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். அத்தைனாலே உங்களோட தந்தை கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அம்மா கூட பிறந்த மாமா, தாய் மாமா அவங்க மனைவியாக இருப்பாங்க. இவங்களும் அத்தை முறையாக வரும். முடிஞ்சவங்களும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். மெயின் உங்களோட பெண் பிள்ளைகள், உங்களோட மனைவியை நீங்கள் கண் கலங்காமல் வச்சுருந்தாலே உங்களுக்கு பணம் பொருளாதாரம் உங்களுக்கு வந்து மென்மேலும் பெருகும். ஆனால் வந்து கீழ்த்தரமாக அடித்தளத்தில் உங்களை கொண்டு போகாது. யாராவது மனைவியை அடித்து உதச்சி துவைக்கிறீங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வீழ்ச்சி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் யார் மனைவி சந்தோஷமாக வச்சுருக்கோம் பாருங்கள், அவங்களுக்கு மேன்மேலும் சுக்கிர பகவான் அருள் கிடைக்கும். சுக்கிர பகவானோட நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வண்டி வாகனம் வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் இருந்தால் பல வீடு கட்டுவாங்க, பல சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். ஆட்சி உச்சம் இருந்தால் நட்சத்திரம் சாரம் இருந்தால் ஓரளவுக்கு வென்று வந்துடலாம். நட்சத்திரமே சுக்கிர பகவான் நட்சத்திரமே ஒவ்வொருத்தவங்களும் இல்லாமல் இருக்கும். அவங்களாம் எப்படி வர பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி நீங்கள் நல்ல முறையில் வச்சுக்கிட்டாலே போதும், சுக்கிர பகவான் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் கோவில்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுக்கிர பகவான் அதிதேவதை மகாலட்சுமி மட்டும்தான். நீங்கள் மகாலட்சுமி நீங்கள் வந்து வாரம் விடாமல் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெண்தாமரை இல்லைன்னா முல்லை மலர் கொண்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி பிடிச்ச இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வில்வ இலை. அது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேண்டும் வரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி கொடுப்பார். ஏன்னா எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். முல்லை மலரும் அடுத்தது நமக்கு வந்து தாமரை சொல்லியிருப்பேன், ஆனால் வில்வம் சொல்லியிருக்க மாட்டேன். மகாலட்சுமிக்கு வில்வம் இலை ரொம்ப பிடிக்கும். அதில் வில்வ இலையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக கொடுப்பார். அதேமாரி இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு மனுஷனாக பிறந்துட்டால் மனைவி மட்டும்தான் நீங்கள் நேசிக்கணும். மற்றவர்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரனாலே வந்து பார்வை வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கும், எல்லாமே பார்க்கலாம். பூக்கள் மாதிரி பார்த்துக்கிட்டே நீங்கள் போகலாம். சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை கெட்ட நடத்தைகள் கொண்டு போக விடும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டு ஒழுக்கமாக நடந்தீர்கள்னா உங்களுக்கு வரும் செல்வத்தை வந்து கண்டிப்பாக யாராலையும் அழிக்கவே முடியாது. அது நிலையுள்ள செல்வமாக இருக்கும். உங்களோட ஒழுக்கம் தவறும் பட்சத்தில் அடுத்தவர் மனைவி நாடும் போதும் சரி, அடுத்த பெண்களை நீங்கள் நாடும் போதும் சரி, கண்டிப்பாக அது சுக்கிரனாக வராது, அது ராகுவாக வரும். ராகு பகவான் வந்தாலே உங்களோட மனைவி அடுத்து நீங்கள் யாரை நினைத்தாலும் சரி, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது வேறு, பார்த்துக்கிட்டு போகிறது வேறு. அது உங்களை மனைவி ஸ்தானத்துக்கு யாரை இன்னொரு பெண்களை நீங்கள் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு பகவான் வந்துடும். ராகு பகவான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆசைகளையும் பேராசைகளையும் கொடுத்து கடைசியில் எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துகிட்டு கொண்டுட்டு போயிடுவார். கடைசியில் நம்ம வந்து நடுத்தரில் தான் நிற்கும். அதால் உங்கள் மனைவியை நேசியுங்கள். கண்டிப்பாக சுக்கிர பகவான் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிர பகவானாலே பணம் அவர் தாங்க கொடுக்குற காரணம். அதேமாதிரி நோய்களை தீர்க்கும் விஷயம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். இறந்த உயிர்களை புதுப்பிக்கிற ஒரே கிரகம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் என்ற மனைவி, அத்தை, பெண் பிள்ளைகள் இவங்கள நல்ல முறையில் நம்ம சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த யாருக்காவது சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறவங்க யாருக்காச்சும் இருந்தால், அவங்க குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு வைத்திய முறையை, அதாவது நீங்கள் அலோபதி போங்க, இல்லை வந்து காய்கறி மருத்துவம் போங்க, இல்லை ஹோமியோபதி போங்க, இல்லை சித்தாவை போங்க, இப்படி அவங்க வாயில் ஏதாவது வரும். உங்களோட நோய்களுக்கு தகுந்த சிகிச்சை அவங்களால சொல்ல முடியும். இதை போனால் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறவங்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா சுக்கிர பகவான் நேரில் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டார். அந்த ஆட்சியாக இருக்கிறவங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு அருள் இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிற வைத்திய முறை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா சென்ட்டுனா ரொம்ப வாசனை உள்ள திரவியம்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதாவது முல்லை வாசம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து டீசெண்டாக ஆட்சியாக இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு மிதமான அழகு, நமக்கு அழகாக இருக்கணும், மிதமான அழகு, மிதமான தோற்றம் பிடிக்கும். ஆனால் ராகு பகவான் நட்சத்திரமோ சாரமோ வாங்கியிருந்தாங்கன்னா அதாவது சுக்கிர பகவான்
சாரம் ராகு வாங்கியிருந்தாலும், ராகு பகவான் சாரம் சுக்கிரன் வாங்கியிருந்தாலும் இது நேர்மறை, அதாவது ஆசைகள் பேராசைகளாக மாறும். அடுத்த பெண்களை நாட வரும், அடுத்த கணவரை நாடுறதுக்கு, தப்பு பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே அதுதான் கொடுப்பாரு. அதை நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பணம் கடைசி வரலும் செல்வங்கள் உங்கள் கையில் இருக்கணும்னா, உங்களோட ஜாதகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுக்கிரன் கேது இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பண தடுமாற்றம் தான் கொடுக்கும். அப்போது நீங்கள் வழிபடுதல், நீங்கள் மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டாலே கண்டிப்பாக நேர்மையாக இருக்க பாருங்கள், நியாயமாக இருக்க பாருங்கள். எல்லா மலர்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதை பறிக்கணுன்ற ஒரே மலர் உங்களோட மனைவியாக மட்டும்தான் இருக்கணும். அதேமாதிரி உங்கள் மனைவி நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிர பகவான் என்றாலே பார்த்திங்கன்னா பல கலைகளுக்கு வித்தானவன். நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் அதுக்கு வர்றது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அருள் இல்லாமல் உங்களோட கலைகள் நிறைய ஆயக்கலைகள் 60 கலைகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த 60 கலைகளையும் பார்த்திங்கன்னா நுணுக்கமான நுண்ணுயிர், அதாவது ரொம்ப வேலைப்பாடு உள்ள ஒரு எந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க பல கலைகள் வந்து வென்று வருவார்கள். அதே மாதிரி உங்களோட நீங்கள் மனைவியை நீங்கள் ஒரு நல்ல முறையில் வச்சுக்க முடியும். ஏன்னா சுக்கிரனாலே உங்களுக்கு மனைவி மட்டும்தாங்க வரும். நீங்கள் மற்ற எந்த காரகத்தும் ஃபஸ்ட்டு உங்களோட பெண் பிள்ளைகளை தான் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ போற்றி பாதுகாத்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பணக்காரன், லட்சாதிபதி இல்லை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். மனைவி கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனாலும் உங்களுக்கு பணம் சரிவு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், யார் யார் வீட்டில் மனைவியை குடும்பம் பண்ணுறவங்களும் சரி, மனைவியை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்களும் சரி, கண்டிப்பாக பணம் சரிவு இருக்கும். வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் தான் மகிழ்ச்சி காரகன். பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு உண்டான கிரகமே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. சிரிப்புக்கு காரகன் புதன் பகவான். மகிழ்ச்சினாலே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு விஷயத்தை நம்ம எங்கேயாவது நம்ம பார்க்குறனாலே சுக்கிர பகவானோட அழகு இல்லைன்னா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அழகுன்றது வந்தாலே பார்த்து சுக்கிர பகவான் தான். அப்போது சுக்கிர பகவான் இவ்வளோ அழகான ஒரு சுக்கிர பகவானோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட மகாலட்சுமி கோவில் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாளை நீங்கள் போய் தரிசனம் பண்ண மாதம் ஒரு முறையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கனாலும் அங்கே சுக்கிர பகவான் இருக்கார். அதான் எந்த ஒரு மனிதரும் 120 வருஷம் நமக்கு போட்டிருக்கோம் ஆயுள் காலம். அவ்வளோ காலம் வாழ போகிறதில்ல. முடிஞ்சளவு நமக்கு தான தர்மங்களை முடிஞ்சளவு நீங்கள் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காதீங்க. நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கணும், 1 ரூபா நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் போகும்போது நீங்கள் உணவாகவோ காசாகவோ போகும்போது போட்டுட்டு போங்க. வரும்போது நீங்கள் யாருக்கும் நீங்கள் யாசகம் பண்ணாமல் வந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட நம்ம வரத்தை வாங்கிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு தான் வரணும். அதை மைண்டில் தான் போச்சுக்குங்க. அதாவது மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி படைத்தவன் இவன். மகரிஷி பிருகுவின் குமாரனான இவன் புலன்களை ஒடுக்கி கடுந்தவன் புரிந்த மாதவன். ஈசனால் அற்புதமான மந்திரங்கள் உபதேசம் செய்ய பெற்றவன். ஈசன்கிட்டே அற்புதமான மந்திரங்கள் எல்லாமே உபதேசம் வாங்கினவர் சுக்கிர பகவான். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். சுக்கிரனை வழிபடுவதற்கென சில விதிமுறைகள் விசேடமாக உண்டு. பிறகு புத்திரன் என்பதால் பார்கவன் என்றும், மேலும் கவி வேதாந்த பாரகன் பிரபு என்றும் பல திருநாமங்கள் இவனுக்கு உண்டு. சுக்கிர பகவான் சொல்ல இது எனக்கே மறந்துச்சு. சரி, அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா வந்து சுக்கிர பகவான் ஸ்தலம் வந்து இப்போ நம்ம நவகிரக ஸ்தலத்தில் டூரே இப்போ போட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டிருக்காங்க. ஒரே நாளில் 9 கிரகம் நமக்கு வந்து சுற்றி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை போகலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை போகலாம், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம். கஞ்சனூரா அதுக்குள்ளே மறந்துச்சு எனக்கு. நல்லாயிருக்கும் அது பேர். சுக்கிர பகவான் ஊர். அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம கும்பலில் போனால் ஒரு அரை மணி நேரம் தான் உட்கார வைக்கிறாங்க. எப்படியாச்சும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போனோம்னா சுக்கிர பகவான் கோவிலுக்கு நீங்கள் வந்து நவகிரக கோவிலுக்கு ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்டெயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். எல்லா கோவில் வழிபாடுக்கும் முதல் பாயிண்ட்டு, நீங்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் ஒரு உடலாலையும் மனதாலையும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்தீர்கள்னா உங்களோட பணம், உங்களோட கஷ்டப்பட்ட பணம், சம்பாதித்த பணம் வீணாகவே ஆகாது. யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டார்கள். நீங்களும் அடுத்தவர்களும் பணத்தை கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க. ஒரு பிரசன்னம் போட்டு நீங்கள் கொடுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அவர் வந்து கதவு தட்டும் அந்த திசா புத்தியில் மட்டும்தான் அவர் உங்களுக்கு கதவு தட்டி கொடுப்பார். நீங்கள் வந்து அதுக்காக சுக்கிர திசை வச்சு நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து பயன்படுத்திங்க. உங்களோட பொருளாதார ரீதியாக உழைக்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க.
கண்டிப்பாக சுக்கிர தசை உங்களுக்கு வாரி வழங்க ரெடியாக இருப்பார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தன் சுக்கிர நட்சத்திரமே இல்லாமல் ஒரு கிரகம் இருக்கும், இல்லை சுக்கிர தசை வராத இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோவில் வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கங்க. பெண்களுக்கு முடிஞ்ச வரலும் நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள். அதாவது வயசு பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவங்களுக்கு தேவையானது பிள்ளைகளுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பிள்ளைகளை பேனாவோ பென்சிலோ ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதேமாரி நம்ம வந்து கோவிலுக்கு வரவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டோ இல்லை சேரீயோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது வந்து அட்டாச்சும் ஆகிடும். அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனோன்னாலே வந்து முல்லை மலர்களை நீங்கள் கொண்டு போங்க. மல்லி இல்லை, முல்லை மலர். முல்லை மலர் நீங்கள் கொண்டுட்டு போங்க. தாமரை, முல்லை, வில்வம், இது 3ம் கொண்டு போங்க. கோவிலில் வழிபடுங்க. வாரம் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். சுக்கிர திசை வர்றவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க, சுக்கிர திசை இல்லாதவங்க புத்தியை பயன்படுத்திக்கங்க. புத்தினா இப்போ வந்து சூரிய திசை சுக்கிர புத்தின்னு ஒன்று வரும், சந்திர திசை சுக்கிர புத்தின்னு வரும். அது கொஞ்சம் சில காலம்தான், ரொம்ப நாள் வராது. ஏன்னா சுக்கிர திசைனாலே வந்து நமக்கு 20 வருஷம். இது வந்து புத்தின்றது கம்மியாக தான் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தும் போது பணம் வரும் காலம் அது. அதேமாரி கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் 12 லக்கணத்தில் மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ கடகமோ எதோ ஒன்றாலும் இருக்கட்டும், அவரோட பார்வை 7ஆம் பார்வையாக உங்களை எப்போ பார்க்குறாரு பாருங்கள். இல்லை சுக்கிர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கலாம், 8ஆம் அதிபதியாகவும் இருக்கலாம், இதை பாதகாதிபதியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சுக்கிர பகவான் அவர் பணத்துக்கு வள்ளல். அவர் பணம் கொடுக்காம போகவே மாட்டார். அப்போது நிறைய பேர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு எனக்கு கடவுளை எனக்கு பணம் வேணும் அது வேணும், அந்த டைம் எப்போ நீங்கள் வேண்டிக்கணும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்வை உங்களோட, இப்போ நீங்கள் மகர ராசின்னா கடகத்தில் இருந்து அவர் பார்க்கணும், 7ஆம் பார்வை பார்க்கணும். இப்போ சிம்ம ராசின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்கள இந்த கும்பத்தை பார்க்கணும், அங்கேருந்து பார்த்தாருன்னா. அதுமாரி சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையும் அவர் ஒரு பார்வை தான் 7ஆம் பார்வை. அதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு பணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு வெள்ளி பொருட்களை வாங்கலாம், வைரங்களை வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ட்ரை பண்ணணும். ஒரு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் உங்களுக்கு கிடைக்கும், வர வேண்டிய பணமும் கிடைக்கும். அதேமாதிரி அந்த சுக்கிர பகவான் வந்து உங்கள் லக்னத்துக்குள்ளே இருப்பார். ஒரு டைமில் கோச்சாரத்தில் லக்னத்தில் வருவார். வரும்போது கண்டிப்பாக அதேமாரி நீங்கள் ஏதாவது பணத்தை பற்றி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் விற்கணும், பணமாக வரணும், இல்லை பொருளுக்கு நீங்கள் வாங்கணும், இல்லை மற்றவர்கள் வந்து பணத்தை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பேங்க்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா சுக்கிர புத்தியில் கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். அதாவது லக்னத்தில் உங்கள் சுக்கிரன் வரும்போது அவர் நிற்பார் இல்லைங்களா, 30 நாள் இருப்பார். ஒரு பாவத்தில் 30 நாள் சுக்கிர பகவான் இருப்பார். அந்த டைமில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சும்மா காசு பண்ணல வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் 2 பேரும் உங்கள் லக்னத்தை பார்க்கணும். லக்னத்தில் அவங்க வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். பொருள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம், வீடு எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா சுக்கிர திசை வந்து ஒரு சில ஒரு பாதி அளவு பேருக்கு மட்டும்தான் சுக்கிர திசையே கிடைக்கும், பாதி பேருக்கு சுக்கிர திசையே கிடையாது. அவங்க புத்தியை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கோச்சாரத்தை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் நம்மளோட சுக்கிர பகவானை பற்றின குறிப்பு. இன்னும் நிறைய இருக்கும், நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். இதுவே ஃப்ளோவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் நம்ம எழுதி வச்சதெல்லாம் பார்த்து படிக்கணும், இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் பார்த்து படிக்கணுன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதால் எனக்கு தெரிஞ்ச அறிவுகள் சேர்ந்து என்னை சுக்கிர பகவானை வச்சு நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் இந்த தசா புத்தி சுக்கிர தசை இல்லை, சுக்கிர பகவான் நட்சத்திரம் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒன்று நட்சத்திரம் இல்லாதவங்க கோவில் வழிபாடு எடுத்துக்கோங்க, நட்சத்திரம் உள்ளவங்க அவங்களும் கோவில் வழிபாடு எடுத்துக்கோங்க. 2மே இல்லைன்னும் போது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக தான தர்மம் பண்ணுங்கள். பெண் பிள்ளைகளுக்கும் உங்களோட மனைவியை நல்லா வச்சுட்டாலே போதும். மனைவி தவிர வேறு யாருமே உங்களுக்கு அஃபெக்ஷன் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கிர பகவான் நீங்கள் நினச்ச நேரத்தில் பணம் அருளை கிடைக்க அவர் வழி பண்ணுவார் மகாலட்சுமி மூலியமாக. அதால் சுக்கிர பகவான் நல்ல முறையில் நமக்கு ஒழுக்கமாக நடக்க பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அதாவது தடுமாற்றம் பண்ண வைக்கும் ராகுவோடு சேரும்போது அதை நீங்கள் இந்த தடுமாற்றத்துக்கு நீங்கள் தெய்வ வழிபாடு எடுத்துக்கலாம், இல்லை தியான முறைகளை எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன்னாலே பல ஆசைகளுக்கு கொண்டுட்டு போக விடும், நம்மளை கெட்ட வேலை கொண்டு போகிறது ஃபுல்லாகவே சுக்கிர பகவான் ஒரு காரகம். ஏன்னா அவர் சேரக்கூடாத ஒரு கிரகத்தோடு சேரும்போது தான். மற்றபடி சுக்கிர பகவான் நல்ல ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரன் ஜாதகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க சூப்பராக இருப்பாங்க.
அந்த பவரோடு சேரும்போது அவர் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதால் சீரழிஞ்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம சரி படுத்திக்கணும். இதுதாங்க சுக்கிர பகவானை பற்றினது. உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.